காரியம் மாறுதலை முடியும் சகோதரி. நீ கதறினதை கர்த்தர் அறிவார். உன்னுடைய 4வது அதிகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. உனக்கு ஒரு 5வது அதிகாரம் பிறக்கிறது. ஆமான் தாழ்ந்து பார்க்க தொடங்கிட்டான். ஒரு தேவ பிள்ளை தேவ சமத்தில் இருக்கிறதுக்கு வருவதற்கு வந்துட்டு நிச்சயமாய் மாற்றம் உண்டு. துன்பப்பட்டவன் தேவ சமூகத்துல வந்துட்டானா அவன் துதித்துட்டு தான் போவானே தவிர துக்கத்தோடு போக மாட்டான். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சத்துரு மூர்க்கம் கொள்வான். ஆனால் மூர்க்கம் கொண்டு அவன் செய்கிற ஒரு காரியமும் வாய்க்காது. 74வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 74வது சங்கீதம் அதனுடைய 21வது வசனம். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கப்படும். அப்படியே ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 71 என்ன இருக்கிறது? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். சங்கீதம் 22-24 சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும். ஆமென். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிருங்க. எங்க இருந்து எந்த சூழ்நிலையினால துன்பப்பட்டானோ அந்த இடத்துல இருந்து அவன் வெட்கத்தோடு திரும்ப கூடாது. ஆண்டவரே அவனை துதிக்க வைங்கப்பா. இன்னைக்கு செய்தியே துன்பப்பட்டவனை துதிக்க வைப்பீராக. ஹல்லேலூயா. ஒருத்தன் துன்பப்படுறானா அவனை ஒருத்தன் துன்பப்படுத்துறான். வேதனை துன்பம் நெருக்கம் வரும்போது நாம போய் அமருகிற ஒரே இடம் கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே. கர்த்தருடைய சமூகத்துல வந்திருந்து தாவீது சொல்லுகிறான், துன்பப்பட்டவனை வெட்கத்தோடு போக விட்டுறாதீங்க. நான் இங்க வந்திருக்கிறேன், நீங்க ஏதாவது செய்வீங்க. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து சொல்லுங்க. நீங்க தான் செய்யணும் என்று எதிர்பார்த்து நீர் சொன்ன வார்த்தைய நீர் சொன்ன. எஸ் ஃபாதர். ஷரபலபதனர பகபரபடரா உடரந்தரலர ஹமரா கதனரா. ஆமென். உங்க முகத்தையே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. அங்கே துன்பப்படுத்துகிற ஒரு சத்துரு இருக்கிறான். எஸ்தர் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகானியனான அம்மிதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்துருவுமாகிய ஆமானிடத்திலே கொடுத்து. யூதரின் சத்துருவினால் துன்பம். ஆமென். இந்த சத்துரு எப்படி துன்பப்படுத்துகிறான் பாருங்கள். நான் அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லுகிறேன். சம்பவம் எல்லாம் நமக்கு தெரிந்தது. நான் அதிகமாய் சம்பவத்துக்குள்ள போகாம அந்த வார்த்தைகளுக்குள்ளே போய். ஆமென். அப்ப துன்பப்பட்டவனுக்கு தேவ சமூகத்தில் நிச்சயமாய் சொல்யூஷன் உண்டு, விடுதலை உண்டு. ஆமென், ஆமென். துன்பப்பட்டவனை துக்கத்தோடு மடிய கர்த்தர் விட மாட்டார். யாக்கோபு சொன்னாரு, நான் துக்கத்தோடு பாதாளத்துக்குள்ள இறங்குவேன். கர்த்தர் விட்டாரா? விடல. மாறாக யாக்கோபின் முடிவை சொல்லுங்க.
தொழுது கொண்டு கோலில் சாய்ந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தி வரும்னு நினைக்கிறேன், தெரியல. ஆமென். ஆண்டவர் கடந்த நாளில் இதை இன்னொரு விதமாக தியானிக்க வைத்தார். ரொம்ப ஆவியில் பலனாக இருந்துச்சு. ஆண்டவர் அனுமதிச்சா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. ஆமென். அவன் யாக்கோபுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன். உண்மையிலே நம்ம தான் நம்புவேன் இறுதி வரை யாக்கோபின் தேவன் என் தேவன்லாம் சொல்லி பாடுவோம். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட பிறகும் சொன்ன வார்த்தை இது. நம்ம சில வேதனை வந்து நம்மளை வந்து அப்படியே இது அவ்வளோதான், இது என்ன அப்படி நெருக்கி என் கதையை முடிக்க போகுதுன்னு நினைச்சிருவோம். ஆனா அந்த யாக்கோபை கர்த்தர் தொழுது கொண்டு முடிக்க வைக்கிறார். அப்போ என்ன இந்த வார்த்தைன்னா, ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய வேதனையா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் ஒருவன் வருவானானால் அவனை கர்த்தர் துதிக்கும்படி செய்வார். துக்கப்பட்டவனை வெட்கத்தோடு போக விடாதீங்க, அவனை துதிக்க வைங்க. இங்கே பாத்தீங்கன்னா எஸ்தர் 3வது அதிகாரத்துல ஆமான். யார் இந்த ஆமான் அப்படின்னா, அவன் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மை தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகானியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆமென். இந்த வார்த்தையை வாசிக்க கேட்டீங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க, மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லும் போது இது உங்களுக்கு புரிய வரும். நல்ல கவனிங்க. இப்பொழுது இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நமக்கு தெரியும் மொர்தெகாய் இவனை வணங்கவில்லை. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன் எப்பவுமே வித்தியாசமானவன், விசேஷமானவன், அவன் ஜாதிகளோடு கலவாதவன், அவனுடைய தனித்துவம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மொர்தெகாய் இவ்வளவு பெரிய ஸ்தானத்துல, இவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருக்கிற ஆமானுக்கு அவன் என்ன நினைச்சிருக்கணும், அவன் ரேஞ்சில் இருக்கவங்க கூட ஃபைட் பண்ணணும், அப்படித்தானே? ஆமாம். ஒரு நாட்டு ராஜா இன்னொரு நாட்டு ராஜா கூட தான் யுத்தம் பண்ண போவார். ஆமாம். ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு அடையாளம், யூதன். யூதன். பணம் இருக்கா? இல்லை. வேற ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ஆமான் யாரதான் டார்கெட் பண்றானா? எதை வச்சு டார்கெட் பண்றான்? அவனுக்கு லேண்டு வச்சா, சொத்தை வச்சா, பணத்தை வச்சா, எதை வச்சு? ஒண்ணல்ல, அவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன். இயேசுவுக்கு எல்லாத்தையும் ஆஃபர் பண்ணான் தெரியுமா ஒருத்தன்? இங்க பாருங்க, இந்த ராஜ்யம், இந்த தேசம், இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யார்கிட்ட வந்து நின்னா பார்த்தீங்களா? ஆண்டவர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத ஒன்றும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறார். அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு பசி இருக்கும்போது அங்க சாப்பாடு இருந்தா இல்லையா? இல்ல. இருந்தா ஏன் பசி உண்டாகணும்? அவன் வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிருக்கலாம். அங்க இல்ல. இருக்கிற இடம் வனாந்திரம், கூட யாரும் இல்லை. அப்படி யாரும் இல்லை, ஒண்ணு இல்லை, வனாந்திரம், பசிக்கு சாப்பாடு இல்லைங்கிற நிலைமையில இருக்கும்போது இவன் எல்லாம் எனக்கு இருக்கு எனக்கு இருக்குன்னு சொல்றவன் இங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. பல நேரத்தில் இதுதான் புரியல நமக்கு. நம்ம கிட்ட அப்படி என்ன இருக்குது? போராட்டம் நமக்கு தானே இருக்கு. எல்லாம் நம்மளை தானே கண் வைக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, நீங்க அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் என்பதை இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது ஒரு சபை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் அடையாளப்படுத்தி இருக்கிறார். இவன் எப்படி துன்பப்படுத்துறான் பாருங்கள். முதலாவது 5வது வசனத்தை வாசிங்க. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன். அவன் முதல்ல மூர்க்கம் நிறைந்தவனாகிறான். அவ்வளவு கோபம். ஆமென். இவன் அவனை ஒண்ணுமே செய்யல. ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தான். ஜீவனுள்ள தேவனுக்கு நான் கொடுக்கிற மகிமைய
வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிற விஷயத்துல ரொம்ப உறுதியா இருந்தான். ஆராதிக்கிறவன் மேல ஆமான் எப்பவுமே மூர்க்கம் உள்ளவனாவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 102வது சங்கீதம் 8வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், ஆண்டவரே, நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். இந்த கோபம் வரும்போது என்னென்ன வார்த்தைகள் வாயில வரோனே தெரியாது. அதான் தாவீது சொல்றார், மூர்க்க வெறி கொண்டவர்கள் சாபமிடுகிறார்கள். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 54வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்தேவான் இவ்வளோ பேசிட்டு இருப்பாரு. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது, இவைகளை ஸ்தேவான் இயேசுவை குறித்து சொல்லுகிறார், சுவிசேஷத்தை சொல்லுகிறார். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஆமென். அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? சத்துரு. ஆமான் மூர்க்க வெறி கொண்டு. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. அவன் எப்படி துன்பப்படுத்த இவன் ஆரம்பிக்கிறான்னா, முதல்ல அவன் மேல அப்படி ஒரு கோபத்தை காட்டுறான். குதிரையில போயிட்டு இருக்கும் போது கீழே மொர்தெக்காய் நிப்பான், எல்லாரும் நிப்பாங்க. நிற்கும் போது மரியாதை கொடுக்கிறார். மொர்தெக்காய் மரியாதை கொடுக்கிறார். எல்லாரும் நிற்கும் போது எல்லாரும் ஆமானுக்கு முன்னாடி பெண்ட் ஆகும் போது மரியாதை கொடுப்பான். ஒரு தேவ பிள்ளை எல்லாருக்கும் உள்ள கனத்தை மரியாதை கொடுப்பான், மகிமையை கொடுக்க மாட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க, மகிமையை கொடுத்துறாதீங்க. ஆமென். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், மகிமையை கொடுக்க கூடாது. மகிமையானவருக்கு மட்டுமே கொடுக்கணும். அவ்வளவுதான். இவனுக்கு தாங்க முடியல. இவன் பெண்ட் ஆகல. இவன் பெண்டான பிரச்சனை முடிஞ்சு. இவன் பெண்ட் ஆகல. அவன் போறான். மூர்க்கம் உள்ளவன் என்ன செய்வானா, விரோதமாய் பிளான் பண்ணிட்டே இருப்பான். ஆண்டவர் இந்த நாளிலே, ஐயோ இவங்க இப்படி நம்ம மேல எரிஞ்சு விடுறாங்களே, இவ்வளவு கோவப்படுறாங்களே, இப்படி பேசுறாங்களே. தாவீது சொல்ல, நாள்தோறும் நிந்திக்கிறாங்க, சாப வார்த்தைகளை போடுறாங்க, தூஷண வார்த்தைகள். இங்க ஒரு கூட்டம் பார்த்தா மூர்க்கத்துல பல்ல கடிக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தம் மனதளவுல பாதிப்பு உண்டாகும், மனதளவுல துக்கம் உண்டாகும். மனதளவுல ஒருவன் மனதளவுல துக்கப்பட ஆரம்பிச்சிட்டானே, அந்த துக்கம் தொடரும் போது சரீர பிரகாரமாய் பலவீனப்பட்டு விடுவான். மன துக்கம் நம்முடைய முகத்துல காண்பிக்க ஆரம்பித்து விடுவோம். ராஜா நெகேமியா பார்த்து கேட்கிற, என்னப்பா முகம் வாடலா இருக்கு? இது உன்னுடைய மனோ துக்கமே அல்லாமல் சரீர பிரகாரமாகவே ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் தெரியாது. நம்ம சிக்கா இருக்கும் நினைச்சு போவோம், நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டு போவோம், தலைவலிக்குன்னு சொல்லிட்டு போவோம். ஸ்கேன்ல பார்த்தா எல்லாமே நார்மல், ஆனா வலி தீர மாட்டேங்க. ஏன்னா மனதளவுல காயம். ஒருத்தங்க நம்ம பக்கத்துல குதிரையில நின்றுட்டு பக்கத்துல கொஞ்ச நேரம் பார்த்து முறைச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நாம கடிக்காம இருந்தா, சிலருக்கு என்ன பார்த்தா கடிக்கன்னு சொல்லிட்டு அவங்க கடிச்சு வேற விட்டுருவாங்க. அப்ப மனதளவுல ஒரு பெரிய பாதிப்பு, பெரிய துக்கம். ஆனாலும் மொர்தெக்காய் விடல. ஆராதனை விஷயத்துல காம்ப்ரமைஸ். எனக்கு வலி நான் அழுவேன், அது வேற. மொர்தெக்காய் அழுதது ஒரு பக்கம் அழுதாரு, பயங்கரமா அழுதாரு. அது நான் இப்ப அடுத்து சொல்றேன். ஆனா ஆராதனை கொடுக்க மாட்டேன். நான் வேணா என்ன 1 மணிக்கு அழ வேண்டிய அழுகை நான் ஒரு நாள் ஃபுல்லா இருந்து அழுவேனே தவிர மகிமை நான் ஆண்டவருக்கு தான் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். எரேமியா 48:30. 48:30. அவன் மோவாபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வார்த்தை அப்படி, எல்லாரும் சொல்லுங்க, அப்படி ஆகாது. அடுத்த வார்த்தை அவன் வீம்பு. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சத்துரு மூர்க்கம் கொள்வான். ஆனால் மூர்க்கம் கொண்டு அவன் செய்கிற ஒரு காரியமும் வாய்க்காது, 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 வாய்க்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். அப்போ ஆயுதம் என்ன செய்யப்படும்? உருவாக்கப்படும். ஆனா என்ன செய்யாது? வாய்க்காது. கடந்த வாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தந்து, நம்முடைய ஜெபம் ஒண்ணே ஒண்ணுதான், துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு போயிடக்கூடாது. அவனை துதிக்க நீங்க வைக்கணும். ஹல்லேலூயா. அவனை நீங்க தான் துதிக்க வைக்கணும். என்ன செஞ்சா அவன் துதிப்பான்னு உங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன். அவர் தேவ பிள்ளைகளே, தூரத்திலும் சமீபத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் சத்துருவின் மூர்க்கம் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் அவனை கோபப்பட விடாதீங்க, அப்படி இல்லை, அது கர்த்தர் பார்த்துப்பார். அவன் வீம்பு செல்லாதான், அப்படி ஆகாது. சொல்றவர் யார் தெரியுமா? கர்த்தர். கர்த்தர். கர்த்தர்னா என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர், தீர்மானித்த எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர், அவர் செய்வதை தடுக்கிறவன் ஒருவனும் இல்லை. Glory. யேசபேல் மூர்க்கம் கொள்ளுகிறாள். நாளைக்கு எலியாவின் கதையை முடிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன? அப்படி ஆகாது. அவன் மூர்க்கம் கொள்ளட்டும். 450 பேருக்கு கதையை முடிச்சு ஆண்டவருக்கு யேசபேல் கதையை முடிக்க எவ்வளவு நேரம் தான் வேணும்? 450 பெருசா, ஒண்ணு பெருசா? 450. நான் இப்படி பார்த்த உடனே மாத்திடுவாங்க. அதுக்கு 450 பெருசா, ஒண்ணு பெருசா? 350. 450 ஒரே அடியா முடிச்ச ஆண்டவருக்கு ஒண்ணு யேசபேல். ஆனா கை வைக்கல, மாறாக என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? செல்லாமாக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி வேதனை செல்லாமாக்கிட்டே இருந்தார். அவன் கஷ்டப்பட்டு ஆயுதங்கள் எல்லாம் உருவாக்கி உருவாக்கி அடிக்கிறான். இங்க இருந்து ஆண்டவர் கேன்சல் பண்ணிட்டே இருக்கிறார், கேன்சல் பண்ணிட்டே இருக்கிறார், கேன்சல் பண்ணிட்டே இருக்கிறார். ராபா லாபா தாபா ஷஹபரா ரிபாப்ரா சேம்ரோ தனரா ராண்டலா ராவா ரிகரபல ரியாதனரா ரேபா ஹந்தரபலரா ஷரபலரா. நல்ல கவனிங்க. அவர் கேன்சல் பண்ணலனா, அவர் கேன்சல் பண்ணலனா சவுலையும் யோனத்தானையும் பிளந்த அம்பு என்னைக்கு நம்ம கதையை முடிச்சிருக்கோம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராது என்று சமுத்திரத்துக்கு எல்லையை போட்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க சந்தித்த பிரச்சனைகளை கொஞ்சம் அதை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் நீங்க வியாதியாகட்டும், பிரச்சனையாகட்டும், போராட்டமாகட்டும், சிலர் விபத்துகளை சந்தித்திருப்பீங்க, சிலர் ஆபத்துகளை சந்தித்திருப்பீங்க, சில மரண படுக்கையை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமே, கொஞ்சம் அந்த காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த இடத்துல மட்டும் இம்மட்டு வா, மிஞ்சி வராதேன்னு அவர் ஒரு எல்லை போடாம இருந்திருந்தா. ஹல்லேலூயா. சிலவற்றை கர்த்தர் எனக்காக கேன்சல் பண்ணி செல்லாமாக்கிட்டார், 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 செல்லாமாக்கிட்டார். இன்னைக்கு சில காரியத்தை கர்த்தர் செல்லாமாக்கிறார், கேன்சல் பண்றார். மூர்க்கம் கொண்டு சத்துரு செய்கிற அனைத்துமே கர்த்தர் இப்பொழுது கேன்சல் பண்றார். In the mighty name of Jesus Christ. Jesus, Jesus, worship Him, worship Him. கேன்சல் பண்றார் இயேசுவின் நாமத்தில். மூர்க்கம் கொண்டு சத்துரு செய்கிற வீம்பு, சத்துரு செய்கிற காரியத்தை
கர்த்தர் கேன்சல் பண்றார். ஹல்லேலூயா. நான் ஏன் அந்த முதல் வசனத்துல ஞாபகத்தை வைங்கன்னு சொன்னேன் தெரியுமா? ஏன்னா பிரபுக்களுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல இந்த ஆமானுக்கு ஒரு ஸ்தானம் இருந்தது உண்மைதான். ஆனால் அதுக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட ஒருவேளை சத்துரு பெரியவனா இருக்கலாம், ஆனா அதற்கு மேல இருக்கிறவர் தான் நான் ஆராதிக்கிறதே. ஆமானுக்கு கீழே எல்லாரும் உண்டு, ஒருவரை தவிர. யாரை தவிர? ராஜாவை தவிர. நம்முடைய கண்கள் யாரை பார்க்கணும்? ராஜாவை என் கண்கள். அவ்வளவுதான். நாம மந்திரியே ஆராதிக்கல, தந்திரியையும் ஆராதிக்கல. நாங்கள் ராஜாதி ராஜாவை, தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே ஒரு தேவ பிள்ளை, ஆமென், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை நம்முடைய இன்னைக்கு நம்ம சந்திக்கிற, அதான் தாவீது சொல்றார், அவன் என் சத்துரு என்னிலும் பலவானா இருந்தான், கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார். உயரத்திலிருந்து கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார். ஜலப்பிரவாகம் என்று சத்துரு சொன்னது, தாவீது சொன்னது சத்துருக்களை. சங்கீதம் 18:1 வாசிங்க. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறேன். துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். போதும். அந்த டைட்டில் வாசிங்க, டைட்டில் வாசிங்க. அதான் பாத்துக்கிட்டு காண்ட்லயே ஒண்ணுமே. டைட்டில் வாசிங்க. ராக தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடியது. அதுதான் எல்லா சத்துருக்களையும் சேர்த்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற அப்படிங்கிறார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர் கை நீட்டி எடுக்கும் போது சிலர் அவர் கையை பிடித்தார்கள், சிலர் அவர் கையை தட்டி விட்டார்கள். அப்படி எங்கேயாவது இருக்கா? இல்லை. அவர் கை நீட்டி என்னை பிடிக்க வரும்போது என்ன பிடிச்சிட்டு இருந்த சத்துரு எல்லாம் விட்டுட்டான். ஏன்னா பைபிள் சொல்லுது, அந்த கொடியை கண்டு அசீரியன் நடுங்குவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கொடியை கண்டு அசீரியன் நடுங்குவான். அவர் கை வந்ததும் இங்கெல்லாம் கை விட்டுட்டான். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை, வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல. நம்ம திரும்பி பார்க்கணுங்க, திரும்பி பார்க்கணும். அந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டாம இருந்திருந்தா, ஹல்லேலூயா. என் இயேசு நல்லவர், ஒருபோதும் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மூர்க்கம் நிறைந்து வேதனைப்படுத்துகிறான், ஆனால் ஆண்டவர் அதை செல்லாம போக பண்றார். ஏசபேல் சொன்ன நாளைக்கு நேரத்தில் கதையை முடிப்பேன். ஆண்டவர் எஸ் சொல்லாம எந்த அதிகாரங்களானாலும் சரி, அதற்கு மேல ஒருவர் இருக்கிறார். அவர் அனுமதிக்காமல் ஒரு முடி கூட ஒரு தேவ பிள்ளையினிடத்திலிருந்து கீழே விழாது. ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த ஆயுதம் வாய்க்கணுமா வாய்க்காதங்கிறதை தீர்மானிக்கிறது ஆயுதத்தை உருவாக்குற சத்துரு கிடையாது, சர்வ வல்லவர். இல்லப்பா, நான் ஒண்ணு கரெக்டா தான் பாதுகாத்துட்டு இருந்தேன், கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பினதுல அடிச்சுட்டான்லாம் சொல்ல மாட்டார். அவர் சர்வ வல்லவர். ஆமென். இரண்டாவதாக 3:6 வாசிங்க. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. இந்த
சத்துரு ரெண்டாவது எப்படி பார்க்கறான்னா அற்பமா பார்க்கறான். இந்த அற்பமான பார்வையும் பேச்சும் நமக்கு துக்கத்தை உண்டாக்கும். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். குழந்தை பிறந்ததும் லேயாள் என்ன சொல்றாங்கன்னா, நான் அற்பமா எண்ணப்பட்டதை அவர் கேட்டருளினார் என்று. அப்படிதானே இருக்கு 29:33, ஆதியாகமம் 29:33. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு கேட்டருளினார். அப்ப நம்முடைய ஒருத்தங்க நம்மளை அற்பமா எண்ணும் போது, நம்மளை பார்க்கும் போது, நம்மளை அப்படி பேசும்போது நமக்கு உண்டாக்குற வலி இருக்குல்ல, அந்த வலி அவருக்கு கேட்குமா? எவ்வளவு நல்ல தேவன். ஒருத்தர் என்ன இப்படி பார்க்கறாங்களே ஆண்டவரே, சரி என்ன இப்படி நினைக்கிறாங்களே, என்ன இப்படி பேசுறாங்களே, அப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு வலி இருக்குல்ல, அந்த வலி அவருக்கு கேட்குமா? அதை கேட்டுட்டு கேட்காதவர் மாதிரி இருக்க மாட்டார், கேட்டுட்டு தந்து வலியை மாற்ற வைப்பார். கேட்டருளி இவனை எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. மழை எலியா கருத்தா ஜெபித்ததுனால கிடைச்சது. சிமியோன் லேயாளுக்கு அவள் அற்பமா எண்ணப்பட்டதுனால கிடைச்சது. அப்படிதான் பைபிள் இருக்கு. மேல வாசிங்க, 29 வாசிங்க. மேலும் லாபான் அடுத்த வசனம் 30. யாக்கோபு ராகேலையும் 31 வாசிங்க. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு. அவள் கற்பம். அப்ப கர்த்தர் கண்டு 33ல இருக்குது, கர்த்தர் கேட்டு. என்னை நான் அற்பமா எண்ணப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். என்னதான் ஸ்தோத்திரம் சொன்னாலும் வலி இருக்குல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, சில பாதையில வச்சுட்டு சில நன்மையை தாரார். ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் இருக்கிறதுக்கு வருவதற்கு முன் வந்த பின் நிச்சயமாய் மாற்றம் உண்டு. துன்பப்பட்டவன் தேவ சமூகத்துல வந்துட்டானா அவன் துதித்துட்டு தான் போவானே தவிர துக்கத்தோடு போக மாட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது அவங்க ஜெபம் பண்றாங்க. 4வது அதிகாரத்திலிருந்து அப்படியே கேமே மாறுது. என்ன மாறுதுன்னா, முதல்ல ஜெபிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ராஜாவின் தயை கிடைக்கும். தயை, ராஜாவின் தயை செங்கோல் நீட்டப்பட்டது. 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. ராஜஸ்திரீயாகி எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டார். பரலோக தேவனுடைய தயை கிடைக்குமானால் நமக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் நமக்கு அனுகூலமாய் மாற ஆரம்பிக்கும். தயை கிடைத்தது. 3 காரியங்கள் நடக்கிறது. என்ன 3 காரியங்கள்? இதற்கு முன்னாடி இவங்களை துன்பப்படுத்த ஆமான் செய்த 3 காரியங்கள் சொன்னேன். ஒன்று என்ன செய்தான்? மூர்க்கம் கொண்டான். 2வது அற்பமாய் பார்த்த. 3வது பொய்யான குற்றச்சாட்டுகளை செய்து. ஒரு தேவ பிள்ளை இந்த துன்பத்தோடு தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் போது அவர்களுக்கு 3 காரியங்கள் செய்யப்படுகிறது. என்ன 3 காரியம்? முதல் காரியம், அதனுடைய 3 முதல் 5 வரை வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன். விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுகிறது. ராஜாவே கேட்கிறார், ராமா உன் வேண்டுதல் என்ன? 3வது வசனம், உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ கேட்கிற மண்டாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு. அப்போ என்ன இதான் தயவு என்பது என்ன தெரியுமா? நீ கேளு, அப்புறம் நான் கொடுக்கணுமா வேண்டாமா யோசிக்கிறேன் இல்ல, கொடுக்க மனதோடு என்கிட்ட கேளுன்னு சொல்ற, இதுதான் தயவு. தயவு என்பது முதல்ல நீ என்கிட்ட கேளு, அதுக்கப்புறம் நான் கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். அப்படி இல்ல, கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டோட இருந்துட்டு. இதுதான் அக்ஸாலுடைய தகப்பன் ரெடியா இருந்துட்டு கேட்கிறான். கழுதையில இருந்து அக்ஸால் இறங்குனதும் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு ஆசீர்வாதம், நான் வச்சுக்க. தேவ சமூகத்தில் துன்பத்தோடு வேதனையோடு வருகிறவனுக்கு
தேவ தயவு என்ன தயவு தெரியுமா? நீ கேளு, நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இவளுடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டதுனால இதனுடைய மறுபக்கத்தையும் பார்க்கணும். ஆமானுக்கு என்ன நடந்தது தெரியுமா? இவளுடைய விண்ணப்பம் என்ன? ராஜா, நான் ஒரு விருந்து வச்சிருக்கேன், வரணும். ஆமானையும் வரணும். ஆமான் சந்தோஷத்தோடு புறப்பட்டு போனா அங்க யார் நிக்கிறா? திருப்பியும் மொர்தெக்காய் நிக்கிறான். அதனால் அவனால என்ன பட முடியல? சந்தோஷப்பட முடியல, சந்தோஷப்பட முடியல. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவ பிள்ளையின் விண்ணப்பம் ஒரு பக்கம் அங்கீகரிக்கப்படுகிறது, இன்னொரு பக்கத்துல எல்லாம் தனக்கு இருக்கென்று சொல்லுகிறவனால ஒண்ணுமே அனுபவிக்க முடியல. அவனே சொல்ற வார்த்தையை கேளுங்க, 13வது வசனம். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணும். இந்த வார்த்தையை சொல்லும் போது சிலர் ஆண்டவர் தட்டி எழுப்புறதை என்னால உணர முடியுது. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக காலைல 3 மணிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்காக தலைமுறைக்காக பாதிராத்திரி 12 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்றீங்க தெரியுமா? பிசாசால அவனால நிம்மதியா இருக்க முடியல, அவனால நிம்மதியா இருக்க முடியல. அதனால அவன் ஜெபத்தை குறைச்சிடாத. அவனுக்கு அதான் தலைவலி. அரண்மனையில இருந்து கொடுத்த விருந்த அவனால அனுபவிக்க முடியல. அவன் சொல்றான், மகிழ்ச்சியோ வர பாருங்க 9வது வசனம். ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் அதன் அர்த்தம் என்ன? அவன் சத்துருவின் சந்தோஷம் நிலைக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்துருவின் சந்தோஷம் நிலைக்காது. ஏன்னா உட்கார்ந்த இடத்துல ஹல்லேலூயா மொர்தெக்காய் மீண்டும் இருக்கிறான். அவன் ஜெபத்தை விடல, அவன் ஆராதனை விடல. glory, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் ஒருத்தனுக்கு இருந்த சந்தோஷம் போச்சு. 2வது பாருங்க. ஆமென். 6வது அதிகாரத்தின் 1, 2, 3 வசனங்களிலே மொர்தெக்காய் நினைவு கூறப்படுகிறான். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு அப்புறம் நடக்குது தெரியுமா? அந்த தயவு எதுக்கு அப்புறம் கிடைத்தது தெரியுமா? ஜெபம். மொர்தெக்காய் நினைவு கூறப்படுகிறான். நினைவு கூறப்படும் போது அவனுக்கு ராஜ மேன்மை கிடைக்கிறது. இது ஒரு பக்கம் நடக்கிறது. மறுபக்கம் பாத்தீங்கன்னா தெரியும். 6:12 வாசியுங்கள். பின்பு மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றார். சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்ததை பார்த்து சிரித்த ஆமான் தலையில துண்ட போட்டு போகும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்கிறவர். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் பைபிள்ல இருக்கு, இடுக்க மறுபடியும் வராது. ஆண்டவர் சிலதை அனுமதிச்சிட்டார். ரெட்டுடுத்தி சாம்பல்ல இதை ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கலாம் ஆண்டவருக்கு. ஆனா தேவன் சில காரியத்தை செய்யறதற்காகவே நம்மை சில பாதையில நடத்துறார். ஹல்லேலூயா. தேவன் சில காரியத்தை செய்வதற்காக. இப்பொழுது ஆமான் தலையில துண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போறான். கேட்குறாங்க, என்னாச்சு? இப்படி நடக்குது, எல்லாம் மாற ஆரம்பிக்குது. உடனே அவருடைய மனைவி சொல்லுங்க, ஆமா அவனை யாருன்னு சொன்னீங்க? அவன் யூத குலம், அவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், அவன் தேவனை ஆராதிக்கிறவன், அவன் ஜெபிக்கிறவன், அவருடைய வாசல் அருகே நித்தம் விழித்திருக்கிறவன். திரும்ப சொல்லுங்க, யூத குலம். நீங்க தாழ்ந்து போக தொடங்கிட்டீங்க. அதன் அர்த்தம் என்ன? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த அவனை கர்த்தர் திரும்ப ஏறி வர பண்ணுகிறார். ஓ ரீபாலாக்கா, ஒரு தேவ பிள்ளை திரும்ப ஏறி வரும்போது ஆமான் தாழ்ந்து போக தொடங்குவான், தாழ்ந்து போக தொடங்குவான். ஆமென். மூன்றாவதாக 7வது அதிகாரத்தின் 4-5 வசனங்கள். எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி. 5வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜஸ்திரீயாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். தேவனுடைய தயவு என்ன தெரியுமா? விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நினைவு கூறப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவளுக்காக குரல் கொடுக்கப்படுகிறது. ஆமென். என்னதான் பெரியவனா இருந்தாலும் சிங்காசனத்தில் இருக்கிறவர் அதற்கு மேல இருக்கிறார். இந்த எஸ்தருக்காக, ஆமென், இந்த யூத குலத்துக்காக இந்த ராஜா குரல் கொடுக்க ஆரம்பித்ததும் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமான் திகிலடைந்தார். அவன் ஆமான உடன் அழிக்கல ஆண்டவர், அவனை அனுபவிக்க விடாம ஆக்கி அவன் தலையில முக்காட போட வச்சு அவனை பயமுறுத்தி கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி ஆமான் மோர்தேக்காய்க்கு ஆயுதம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஜெபம் நம்மை தயவுக்குள்ள கொண்டு போகும், சத்துருவை ராஜாவின் உக்கிரத்துக்குள்ள கொண்டு போகும். ஆமே. துன்பப்பட்டவன் வெக்கத்தோடு திரும்பாம, துக்கத்தோடு திரும்பாம துதிக்கணுமா? தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் தலைகீழ மாறும். 3வது அதிகாரம் வரைக்கும் ஆமான் அப்படி மேலே எழும்பனா. ஆமென். மொர்தெக்காய் தாழ்ந்து போகிறது மாதிரி இருந்துச்சு. அதான் மீகாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருவே சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழும்புவேன். காரணம் என்ன? தூக்கி விடுறவர் உனக்கு மேல, உனக்கு கீழே கிடையாது, உனக்கு மேல. ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு, மற்றவர்கள் எழுந்து நின்று, உங்களுக்கு எப்படி ஒரு 5 நிமிஷம் டைம் ஆகிட்டு இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ். இந்த டைம்ல ஆன்லைன்ல பார்க்குற யாரும் இந்த ப்ரேயர் டைம்ல கமெண்ட் போடவே கூடாது. ஓகே, மற்ற டைம்ல உங்க விசுவாசத்தை, உங்க சந்தோஷத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. அந்த ப்ரேயர் டைம்ல நீங்களும் ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் நாங்க இதை ஆன்லைன்ல பண்றதுக்கு ரீசனே அதான். எல்லாம் உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்களால நீங்க இருக்கிற இடத்துக்கு வர முடியாது, ஆனா ஆவியானவர் வருவாரே, உங்களை தொடுவா. இந்த நாளில கர்த்தர் உங்களோட பேசியிருப்பா நிச்சயமா. இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சத்துரு எனக்கு விரோதமாய் மூர்க்கம் கொள்ளுகிறதையும், அற்பமாய் நான் பார்க்கப்படுறதையும், ஆண்டவர் நான் செய்யாததை செஞ்சேன்னு சொல்லி குற்றம் சாட்டுறதையும் நீங்க பாக்குறீங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. உங்க காரியம் என்னவோ நீங்க அதை சொல்லி கொஞ்சம் மனம் திறந்து, நீங்களும் ஆண்டவர் மட்டும் இருக்கிறீங்க, அப்படியே ஃப்ரீயா நீங்க ஒரு சில நிமிடங்கள். இந்த மொர்தெக்காய் ரொம்ப அழுதுட்டான். 4:1 சொல்ல இருக்கு, மகா துயரம் உள்ள மகா சத்தமா ரொம்ப உடைஞ்சிட்டான். ஆனா அப்படியே மாறிட்டு 5வது அதிகாரம் இருக்குப்பா. 3 உனக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு. அந்த கஷ்டத்தை நிமித்தம் 4 நீ அப்பா சமூகத்துல விழுந்துட்ட. 5ல இருந்து அப்படியே கேம் சேஞ்ச் ஆக போகுது. அவன் உன்னை தாழ்த்த நினைத்தவன் இப்பொழுது தாழ போகிறா. கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிக்கிறா. ராபா லகா பா ராபா பா ராபா லா தட்டரா சந்தரல ஹமதுரோ ஏகடரமலரதனரா ஏபரோலரியாதனரபா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. யாரையும் பார்க்காதீங்க. நீங்க இப்ப ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எங்களுக்கு சொல்யூஷன் உங்க கிட்டதான். ஒரே வார்த்தை, துன்பப்பட்டவனை துக்கத்தோடு போக வச்சிடாதீங்கப்பா, துதிக்க வைங்கப்பா. துன்பப்படுத்தினவன் அவன் சந்தோஷம் நிலைக்காது சகோதரா. உன்னை வேதனைப்படுத்தி ஒருத்த மகிழ்றான் பாத்தியா? அவன் சந்தோஷத்தோடு தான் ஆமன் புறப்பட்டான். ஆனா ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டு, ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டு, ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டு. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு உன்னை கண்ணீர் குடிக்க வைத்து உன் சத்துரு மகிழ்கிறானோ, நீ கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிறானோ, தெருவில் நின்று தூஷிக்கிறானோ, பைபிள் எடுத்துட்டு போறா பாரு, அவன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, நிந்திக்கிறானோ, காரியம் மாறுதலாய் முடியும். நம் ஆண்டவர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார்.
ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவர் இஷ்டப்படி திருப்புகிறார். அவர் இஷ்டப்படி திருப்புகிறார். க்ளோரி பலகமரோ சேமதனரா ஏமரலரா தடரா. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து பேசுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஃப்ரீயா. துன்பப்பட்டவனை துக்கத்தோடு போக விட மாட்டார். 2 தெசலோனிக்கர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுடைய நீதியாயிருக்கிறது. இது தேவனுடைய நீதி. சரபல கமரதடர பலரா ரிமர பலஹண்டர பகரபதனரா ஓடரலர பதனரே ஏமரோ ஏமரோ லகபதனரா ஷராகரா. அந்த தேவன் நீதி தவறி ஒண்ணுமே செய்ய மாட்டார் சகோதரா. தேவன் நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கையில வேதனையோடு நான் துன்பத்தின் நடுவில் நடக்கிறேன். தாவீது சொன்னார். அந்த அனுபவத்தில் யாராவது இருக்கிறீங்கன்னா இப்பொழுது உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை மனசு திறந்து சொல்லுங்க. என்னை துக்கத்தோடு போக வச்சிடாதீங்கப்பா, என்னை துதிக்க வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்காக உங்க பாதத்தை பிடிக்கிறப்பா. நீர் உயிர்ப்பிப்பீர் ஆண்டவரே. துயரமாய் மகா சத்தம் அழுது இந்த மோர்தெகாயர் சாம்பல்ல உட்கார்ந்தது எல்லாரும் பார்த்துட்டாங்க ஆண்டவரே. ஆனா எல்லா கண்களை காணும். நீங்க திரும்ப காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணு. துன்பப்பட்டவனை துதிக்க வைங்க, துதிக்க வைங்கப்பா. உங்களால மட்டும்தான் கூடும்பா, உங்களால மட்டும்தான் முடியும்பா. என் ஆண்டவர் அனுகிரகம் செய்து உடைய பிள்ளைகளை துதிக்க வைப்பீராக, துதிக்க வைப்பீராக. அழுகையோடு விண்ணப்பத்தோடு என்கிட்ட வருவாங்க, நான் அவர்களை நடத்துவேன். நடத்துங்கப்பா, சாட்சிய நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே நன்றி, நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நீங்க தான் ஏதா Jesus. ஆமென். நீ சொன்ன நீ சொன்ன வார்த்தைய உங்க முகத்தையே உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். 2 கைகளை விரித்து ஒரே சத்தமாய் கண்களை ஏறெடுத்து அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் ஏசப்பா, ஏசப்பா. வழிவாசல்கள் திறக்கப்படுவதாக, தடைகள் மாறுவதாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. தயைக்கு உட்படுத்துங்க, தயைக்கு உட்படுத்துங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைங்க மேல உங்க தயவு தயவு தயவின் கரம் நீட்டப்படுவதாக.
தயவின் பொற்செங்கோல் ராஜாவின் சிங்காசனத்திலிருந்து நீட்டப்படுவதாக, நீட்டப்படுவதாக. அந்த தயவை தொடட்டும்பா, தயவை டேஸ்ட் பண்ணட்டும்பா. ஷபலம் ரோகமம் ரோதனா ரீஹண்டரா ரீஹண்டரா. நான் அந்த தயவை தொட, கையை மேல உயர்த்தி அந்த தயவை நான் தொடறேன்ப்பா. விசுவாசத்தோட தயவை தொடறேன். ஜீசஸ். ராஜா நீட்டின செங்கோலில் நுனியை எஸ்தர் தொட்டாள். விசுவாசத்தோடு எனக்காய் நீட்டப்படுற அந்த தயை செங்கோலை நான் தொடறேன், நான் தொடறேன் ஆண்டவரே, நான் தொடரப்பா. காரிய மாறுதலை முடியும் சகோதரி. நீ கதறினதை கர்த்தர் அறிவார். உன்னுடைய 4வது அதிகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. உனக்கு ஒரு 5வது அதிகாரம் பிறக்கிறது, பிறக்கிறது. ஆமான் தாழ்ந்து போக தொடங்கிட்டான். நீ அற்பமா என்ன பண்றாயோ, கோபத்துக்குள்ளா இருக்கிறாயோ, பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளானாயோ, கலங்காதே. இன்னைக்கு யார் யார் உன்னை காயப்படுத்துறாங்களோ அவர்கள் எல்லாம் அவருக்கு கீழதான். அவர் சத்துருவின் தலையை நசுக்கினவர். ஜீசஸ். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படுவார். ஜீசஸ் ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அப்படியே 2 கைகளை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களை நம்புறேன்பான்னு மட்டும் சொல்ல. நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன். நான் விசுவாச வீரன் கிடையாதுப்பா, ஆனா நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா, நம்புறேன்ப்பா, நம்புறேன்ப்பா. ஆமென். நல்ல தகப்பனே நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கூட இருக்கிறத ருசிக்க வைத்துக் கொண்டிருக்கிற உம்முடைய அன்புக்காக நன்றி. எஸ் ஃபாதர், நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க பார்த்துப்பீங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமானின் எண்ணங்களோ பார்வைகளோ திட்டங்களோ வார்த்தைகளோ உங்க தயை பெற்ற உம்முடையவர்களை தொட முடியாத ஆண்டவரே, தொட முடியாதப்பா. நீ பெரியவர். கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. துன்பப்பட்டவனை துக்கத்தோடு திரும்ப விட மாட்டீங்க, துதிக்க வைப்பீங்க. துதிக்க வைங்கப்பா. எந்த காரியத்தை நினைச்சு வலியில கண்ணீர் வடித்தார்களோ அந்த காரியத்தை நினைத்து ஆனந்த கண்ணீரோடுமே மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்வீராக, அனுகிரகம் செய்வீராக. ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.